அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஊழியத்துக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய சபையை இப்போது இருப்பதை பார்க்கலாம் அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. காட் பிளஸ் யூ. இப்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நான் கடந்து செல்ல போகிறோம். ஸ்தோத்திரம். அப்படின்னா இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்துக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர். இதனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. அப்படிதான் இல்லையா? தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஜீவனும் வல்லமை உள்ளது. ஆனபடியாலே ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தையை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை இந்த வருஷம் அவர் நம்மை ஆசீர்வாதம் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆனபடியாலே அந்த ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். வேதம் குறைவில்லாதது. வசனம் எப்போது நம்ம உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். அப்போ தான் செய்ய முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த வேளையிலும் கூட இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனத்துக்கு நான் கடந்து செல்லுகிறோம். வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை. நீர் எதை சொல்லுகிறீரோ அப்படியே செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன். பிதாவே, இந்த வருஷம் எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். சபைக்காய் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையிலும் சபையிலும் இந்த ஆண்டு முழுவதும் 2026 வருஷம் முழுவதும் நிரந்தரமாய் தங்கியிருக்க செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே செய்வீராக. நாங்கள் கேட்க உதவி செய்யும். வசன போராட எல்லா அந்தகார கிரிகள், அந்நிய அக்கினிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சத்தமாட்டு அல்லேலூயா. மீண்டுமாய் கர்த்தர் நல்லவர். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்கள். வாசிப்போமாக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக மைக்கில் வாசிங்க. உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் நம்மோடு சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். 3 தடவை சொல்லிட்டேன். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அல்லேலூயா. 3 தடவை சொன்னீங்க. ஒரு சோத்திரம், ஒரு அல்லேலூயா, கைத்தட்டது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். நான் என்னுடைய கதை புக்கை பற்றி சொல்லலை. நான் எழுதின போயத்தை பேசலை. நான் எழுதின ஸ்டோரியை பற்றி சொல்லலை. நான் சொன்னது கர்த்தர் நமக்காய் சொன்ன வாக்குத்தத்தத்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணீங்க என்பது கேட்டால் ஆமென், பெரிய பூஜ்யம் தான். ஒருவர் கூட அதை எழுந்து நின்று என்ன வாக்குத்தத்தம், இந்த வருஷம் என்ன ஆண்டு பேச போறீங்கிற எதிர்பார்ப்பு இருக்கணும் நமக்கு. ஆமென். அப்போ இந்த வருஷம் எனக்கு வாக்குத்தத்தம். ஆமென். இன்னைக்கு நம்ம வந்திருக்க நோக்கமே தான். இந்த வருஷம் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நம்ம வந்திருக்க வேண்டும். ஆமென். அப்போ இந்த வருஷம் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன்னு சொல்லிக்கிறார். அப்படியா இசப்பா, அப்படிங்க செய்யுங்கப்பான்னு சொல்லி என்ன செய்வோம்? கையை தட்டி எழும்பி இந்த ரிசீவ் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அல்லேலூயா. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் சொல்லப்படுகிறது. சகல ஜனங்களிலும், எப்படி? சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நேரம் கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப சகல ஜனம் யார்? இந்த சகல ஜனம் யார்? இந்த சகல ஜனம். ஆமென். அப்ப சகல ஜனங்களுக்குள்ளாலையும் நல்லா கவனிக்கணும். அப்ப மற்ற ஜனங்கள் இன்னைக்கு நம்ம தனிமையாக வசிக்கல. ஆமென். அநேக ஜனங்களுக்கு கூட தான் வசித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் எப்போது விழுவான் என்று எதிர்பார்க்கிற ஜனங்கள், எப்போது அழிவான் என்று
எதிர்பார்க்கிற ஜனங்கள், எப்போது கண்ணீர் விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிற ஜனங்கள், எப்போது அவன் இழந்து போவார்கள் என்று எதிர்பார்க்கிற ஜனங்கள், அப்படிப்பட்ட அவன் ஒரு கூட்ட ஜனங்கள் மத்தியில் வசித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய வீழ்ச்சியை பார்க்க, நம்முடைய நஷ்டத்தை பார்க்க, நம் தோல்வியை பார்க்கும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனம் நம் அருகாமையில் உண்டு. அல்லேலூயா. இயேசு சொல்ல போனா இயேசு சொல்லுகிறார், தன் வீட்டானே தனக்கு சத்துரு. ஆமென். அப்போ தன் வீட்டாரா இருக்கலாம், பக்கத்து வீட்டாரா இருக்கலாம், அல்ல வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், எங்கேயோ எப்படியெல்லாமோ ஒரு கூட்ட சத்துருக்கள் மத்தியில் நாம் வசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனபடியால் கவனிக்கணும், அப்படிப்பட்ட சகல ஜனத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இருக்கிறது எந்த இடத்துல இருக்கிறோம்னு கேட்டா கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் இருப்பது எப்போது நம்முடைய அழுகையை கண்டு சந்தோஷிக்கும்படியாக ஒரு கூட ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். எப்போது நாம் இழந்து ஒன்றுமில்லாமல் போவோமோ அதை பார்த்து கை கொட்டும்படியாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இருக்கிற மத்தியிலே ஏசாயா 54:17 இப்படி சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இருக்கிற உங்களை கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, யாருக்கு விரோதமாய்? கர்த்தர் நாமத்தை இரவும் பகலும் கூப்பிட்டு கொண்டிருக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை சேவிக்கிற, அவரை பற்றி சிவிக்கிற ஒரு கூட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா, ஆமென். அப்போ கவனித்துக் கொள்ளுங்க, அப்படிப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். யோசுவா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோசுவா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, ஆமென், வாசிங்க. ஆயி ராஜா அதை கண்டபோது அவனும் பட்டணத்தில் மனுஷராகிய சகல ஜனங்களும் தீவிரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவேலருக்கு எதிரே யுத்தம் பண்ண சமான வெளிக்கு நேராக புறப்பட்டார்கள். பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிடை வைத்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும், ஆமென், மோசே விட்டு போன பின்பாக யோசுவாவின் தலைமையில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிறார். அப்படி நடத்தி வரும்போது நல்லா கவனிக்க வேண்டும். நடத்தி வரும்போது யோசுவா 1ஆம் அதிகாரம் 5 வசனம் கர்த்தர் சொல்லுகிறாரு, மோசேயோடு இருந்தது போல் நான் உன் கூட இருப்பேன். ஆமென். உனக்கு முன்பாக எதிர்த்திருப்பதில்லை. நான் மோசே இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்தி திடப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கொண்டு வரும்போது ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். யோசுவாவுக்கு அநேக பயம் இருக்கிறது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை யோசுவாவுக்கு, ஜனங்கள் நடத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆமென். அப்போ ஒரு புதிய பதவி ஏற்றிருக்கிறாரு. அப்போ யோசுவாவோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாருன்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது, வணங்க கழுத்துள்ள ஜனங்கள், எந்த நேரமும் யோசுவா தீர்த்து தள்ளக்கூடிய ஜனங்கள் அவங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆமென். என்னால் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறார். அதை கவனிக்கணும். எத்தனை ஜனங்கள் எதிர்த்து நின்றாலும், எத்தனை பேர் எதிரியா இருந்தாலும், கர்த்தர் உன் பட்சம் இருந்தால் உன்னை எதிர்க்க எந்த மனுஷாலும் முடியாது. அல்லேலூயா. புதிய வருஷத்துக்கு கவனித்துக் கொள்ள தேவ ஜனமே, தூதாயத் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு, எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக எழுப்பி வரலாம், ஒரு பாலை உங்களுக்கு நேரே கடந்து வரலாம், ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களுக்கு நேரே கடந்து வரலாம், வெள்ளம் போல் சாத்தான் உங்களுக்கு நேரே வரலாம். ஆனால் கர்த்தர்
கர்த்தர் உங்க பட்சம் இருப்பாருன்னு சொன்னா ஒரு தீங்கும் உங்களை அணுக முடியாது, ஒரு வாதியும் குளத்தை அணுக முடியாது. காரணம், நம் பட்சம் இருப்பவர் கர்த்தர். அல்லேலூயா. மனுஷன் அல்ல. மனுஷன் நம்புவது கண்ணியை வருவிக்கும், நாசில் சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடியால் நாங்கள் நம்பி இருப்பது எங்கள் தேவனை சர்வவல்லமை நம்பி இருக்கிறோம். ஆனபடியால் எங்கள் தேவன் எங்களை நிச்சயமாகவே விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் அப்படி அல்ல. எங்கள் தேவனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்க, கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்படியாக யோசுவா 7ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 1 வசனம் வேகமாய். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். ஆமென். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. ஆமென். போதும். ஹல்லேலூயா. இதெல்லாம் கவனிக்க வேண்டும். யோசுவா நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா. யோசுவா 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறார். யோசுவா அதை திடப்படுத்துகிறார், யோசுவா அதை பலப்படுத்துகிறார். என்னால் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் யோர்தானை தாண்டி வந்துட்டாங்க. யோசுவா நாட்களில் யோசுவாவோட கதை சொன்ன வார்த்தையின்படியாக செங்கடல் யோர்தானை தாண்டி வந்தாங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க கேட்டா, நீங்க 6ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கும் போது 6:1 வாசிங்க. 6:1 எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஆமென், ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அப்படியாட்டு நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்போ எங்க வந்துட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோக்கு முன்பாக நிற்கிறார்கள். இப்போ இந்த எரிகோ உடைக்க வேண்டும். அப்ப கர்த்தர் யோசுவாவோடு சொல்றாரு, எப்போ 6 நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஒரு முறை சுற்ற வேண்டும் எரிகோவை, 7வது நாட்கள் 7 முறை சுற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக எரிகோவை சுற்றி வந்தார்கள். எரிகோ இடிந்து கீழே விழுந்தது. இப்போ கர்த்தர் சொல்கிறார் யோசுவாட்ட, தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படியாய் எரிகோவை ராஜாவை நினைச்சாங்க. அவன் தீர்த்துட்டு ஆமென் எரிகோவை தாண்டி எங்க வந்துட்டாங்க? ஆயி வந்தாங்க. இப்போதான் நம்ம எங்க நிக்கிறோம்? ஆயில நிக்கிறோம். ஆமென், ஆயில் நிக்கிறோம். கவனித்துக் கொள்ளுங்க. ஆயில் வந்துட்டாங்க. இந்த ஆயி பட்டணம் ஆமென் இவர்கள் நினைத்த போல அல்ல. ஆமென். கேட் வாசிங்க. 5 வசனம் வாசிங்க. யோசுவா 7:5 வாசிக்கும் போது, ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்தில் அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. கர்த்தர் கூட இருக்கிறாரு. என்னால் நீங்க மேல வாசித்தீங்கன்னா தெரியும். ஆமென். வேவு பார்க்க போறாங்க. 3 வசனம் வாசிக்கும் போது 2 பேர் பார்க்க போறாங்க. சொல்றாங்க ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஜனங்கள் அதிகம் போக வேண்டாம், ஏறக்குறைய 2000-3000 போனா போதும். ஏன்னா ஆயை முறியடிக்கலாம், ஜனங்கள் அங்கே போகும்படி வருத்தப்பட வேண்டாம் சொல்லி சொல்றாங்க. அவன் பார்க்கும்போது ஆயி சின்ன பட்டணம், ஜனங்கள் குறைவு, 2000-3000 இஸ்ரவேலர்கள் போனா முறியடிக்கலாம் சொல்லி பிளான் பண்றாங்க. என்னால் இவர்கள் போனதுல கவனித்துக் கொள்ளுங்க, 36 பேரை வெட்டி போட்டாங்க, கொண்டு போட்டார்கள். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் தான் யோசுவா தேவ சமூகத்தில் அழுகிற, ஆண்டவரே ஏன் அப்படி சம்பவித்ததுன்னு சொல்லி அழுகிறாரு. அந்த அழுகிற வேளையிலே கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஆமென் ஆயை படிப்பதற்கு 3000-2000 போனா போதும். என்னால் அங்கே 3000-2000 போனாங்க. 36 பேரை கொண்டு போட்டார்கள். இஸ்ரவேலர்களை 36 பேரை கொண்டு போட்டாங்க. அப்போ அதை கேட்கும் போது துக்கப்படுகிற எல்லா ஜனங்களும் துக்கப்படுகிறாங்க. இருதயம் கரைந்து போயிட்டு. அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ தேவ சமூகத்தில் யோசுவா அழுகிறாரு. அல்லது கர்த்தர் சொல்கிறாரு, இது வேறொன்னாலும் அல்ல, ஆமென் இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. பாவம் செய்தனால தான் இது சம்பவிச்சது. ஆனபடியால் அது மனம் திரும்ப சொல்லுன்னு சொன்னாரு. மனம் திரும்ப சொல்ல பின்பு மனம் திரும்பினார்கள். கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க.
ஆமென் மனம் திரும்ப சொன்னாரு. மனம் திரும்பின பின்பாக அது 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக 8ஆம் அதிகாரம் 25 வசனம் வாசிங்க. 8:25 8ஆம் அதிகாரம் 25 வசனம். அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயியின் மனுஷர் எல்லாரும் 12,000 பேர் விழுந்தார்கள். எத்தனை பேரு? 12,000 பேர் செத்து போனாங்க. அல்லேலூயா. இவங்க எத்தனை கொன்னாங்க? 36 பேரை கொன்னார்கள். ஆயி ஜனங்கள் இஸ்ரவேலர்களை கர்த்தர் சேனையை 36 பேரை வெட்டி போட்டார்கள். என்னால் அதுக்கு எத்தனை பழி சாத்தப்படுகிறது? 12,000 பேர். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுதே பிள்ளை, உனக்கு வேண்டி ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியை ஓடி போவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சகல ஜனத்தின் மத்தியிலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை மேன்மையாய் வைப்பேன். அல்லேலூயா. ஆமென். பார்ப்பதற்கு சின்ன பட்டணம், வெய்பாத சொல்றாங்க ஈஸியா அழித்துலாம், 2,000 3,000 பண்ணா போதும் சொல்லி. என்னால் போனவர்களை 36 பேர் வெட்டி போட்டாங்க. ஆமென். என்னால் கர்த்தருக்குள் இருந்தபடியால் ஆயி பட்டணம் முழுவதும் அழிக்கும்படியாக, அந்த தேசத்தை பட்டணத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் யோசுவாவுக்கு உதவி செய்தார். அப்படின்னா புது வருஷத்தில் வந்து நீங்க கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சகல ஜனத்தின் மத்தியிலும் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்ல, அந்த சகல ஜனத்தின் மத்தியிலும் எப்படி வைப்பார்னு கேட்டா கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய். இனி நல்ல கவனமா கேளுங்க. அல்லேலூயா. சகல ஜனம் சொன்ன யாரு? கவனித்துக் கொள்ளுங்க. சகல ஜனம் சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம். நாம் நினைக்கிற போல அல்ல. நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள், நமக்கு எதிராக இருக்கிறவர்கள், நம்முடைய துக்கத்தை பார்த்து சந்தோஷிக்கும்படியாக இருக்கிற ஜனங்கள் தான். அல்லேலூயா. அப்போ அவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை எப்படி வைக்க போறாராம்? கீர்த்தியாய். முதல்ல சொல்லுங்க சத்தமாட்டு. ஆமென். இது கீர்த்தி என்கிற வேர்டு தமிழ்ல அதிகம் உச்சரிக்கப்படுவது கிடையாது. ஆமென். என்னால் கன்னடத்தில் அதிகமாய் உச்சரிக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை கீர்த்தி என்ற வார்த்தை பொதுவாக ஆமென் ஸ்தோத்திர மகிமை, புகழ்ச்சி அல்லது நற்பெயரை குறிக்கிறது. இது ஒருவர் அல்லது ஏதோ ஒன்று அவர்களால் ஆமென் குணங்களை குறித்தோ சாதனைகளை குறித்தோ அவர்கள் செய்யும் போது நற்பண்புகளை காரணமாக காட்டி சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். கீர்த்தி. அப்போ இந்த கீர்த்தின்னு சொன்னா இங்கிலீஷ் என்ன சொல்லப்படுன்னு சொன்னா க்ளோரி. க்ளோரி சொல்லப்படும். அல்லேலூயா. அடுத்தது ஃபேம். அப்போ ஒரு மனுஷன் கீர்த்தி, நம்ம இந்த வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுற மாட்டோம். இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ கீர்த்தி, ஆமாம் கீர்த்திக்கு இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது ஆமென் க்ளோரி சொல்லுவோம், ஃபேம் சொல்லுவோம், அடுத்தது இன்னொன்று சொல்லுவோம் ரிப்பெட்டேஷன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகளை இதுக்கு நம்ம ஒப்பிடப்படுகிறார்கள். என்னால் தமிழ் அதிகம் கிடையாது, கன்னடத்தில் அதிகமாக கீர்த்தின்னு பேருண்டு. அல்லேலூயா. அதிகமாக யூஸ் பண்ண இந்த வார்த்தை கன்னடத்தில் தான். ஆமென். அப்போ இந்த கீர்த்தி என்கிற இந்த வார்த்தை அப்படின்னா மகிமை, குளோரியை குறிக்கிறது. அப்போ கர்த்தர் உங்களை இந்த புதிய வருஷத்தில் குளோரியாக்க போறாரு, ஃபேம் பண்ண போறாரு, அல்ல ரிப்பிட்டேஷன் பண்ண போறாரு. உங்க வாழ்க்கையில கீர்த்தியான ஒரு மேன்மையான ஒரு லெவல்ல கொண்டு வர போறாரு. இது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். அப்போ என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் 26ல் ஒரு ரிப்பெட்டேஷன் நடக்கணும், அல்ல ஒரு ஃபேமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க நிச்சயமாய் சில காரியத்தை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ முதல்ல எப்படி செய்ய போறாரு? கீர்த்தியாய். அப்ப கீர்த்தியாய் வைக்க வேண்டுமே ஆனால் யோசுவா 6ஆம் அதிகாரம் 27 வசனம் வாசிப்போமாக. யோசுவா 6:27 வாசிக்கும் போது வேகமாய் ஆமென். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அல்லேலூயா. மீண்டும் அலே சத்தம் அல்லேலூயா. ஆமென். அப்போ வசனத்தில் சொல்லப்படுது அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. ஆமென். கீர்த்தி தேசமெங்கும் பரவுறதுக்கு மேல என்ன எழுதி இருக்கு? வாசிங்க வாசிங்க. மேல என்ன எழுதி இருக்கு? யோசுவாவோட கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. மலையாளத்தில் வந்து வாய்க்கு. மலையாளத்தில் மதி. ஹல்லேலூயா.
അങ്ങനെ യഹോവ യോശുവയുടെ കൂടെ ഉണ്ടായിരുന്നു. ദൈവം கர்த்தர் யோசுவாடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும் தேவ ஜனமே, இந்த வருஷத்துல கீர்த்தி கீர்த்தி கீர்த்தின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க, அப்படிதான் இல்லையா? அப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபேம் உண்டாகணும், எல்லாருக்கும் ஆசை, எல்லாருடைய பேர் மகிமைப்பட வேண்டும், எஸ், கீர்த்தியாக்கப்பட வேண்டும். என்னால் வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான காரியம் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் இந்த வருஷம் 2 காரியம் செய்ய போறாரு. ஒன்னு கீர்த்தி. அப்ப கீர்த்தியாய் நாம் இருக்க வேண்டுமே, ஆனால் யாரு கூட இருக்கணும்? கர்த்தர் கூட இருக்க வேண்டும். அப்போ எக்காரணம் கொண்டும் கர்த்தர் நம்மை விட்டு விலகி போகாமல், கர்த்தர் நம்மை விட்டு தூரம் போகாமல், கர்த்தரை விட்டு நாம விலகி போகாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாய் கர்த்தரையே சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்படி கர்த்தரையே சார்ந்து இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? கீர்த்தி உண்டாகும். நம்முடைய பலம் கொண்டு கீர்த்தி வராது ஒரு நாளும். இன்னைக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால, நம்முடைய பலம் கொண்டு கீர்த்தி உண்டாகும்படியாக பல அடவுகளையும் பல முறைமைகளையும் மனுஷன் செய்து பார்க்கிறான். ஆனால் அவையெல்லாம் வீணாய் போய்விடும். அல்லேலூயா. மனுஷனுடைய பிரயாசம் விருதா. அப்போ மனுஷன் தனக்கு ஃபேம் உண்டாகும்படியாக என்னெல்லாம் பிரயாசப்படுறானோ அதெல்லாம் வீணாய் மாறி போய்விடுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். என்னால் தேவஜன் நல்ல கவனிக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து இருந்தால், கர்த்தர் கூட இருந்தால் உங்களை கீர்த்தி உண்டு பண்ண செய்வார். ஹல்லேலூயா. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1-2 நம்ம வாசிக்கும் போது, யோசுவா 6:1-2, 2 வாசிங்க, 2 வாசிங்க வேகமாய். யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. நான் அதை முதல்ல சொன்னேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் யோசுவாவை நம்பல, யோசுவாவை நம்பவில்லை, பயப்படவில்லை அவர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா மோசேயை கண்டு பயந்தார்கள். மோசேயின் நிமித்தமே கர்த்தர் செய்த பிரவர்த்திகளை கண்டார்கள். ஆமென். மோசேயுடைய வல்லமையையும் வல்லமையை கர்த்தர் பயன்படுத்துவதை கண்டு மோசேக்கு பயந்தார்கள். இதை யோசுவாவை கண்டு ஜனங்கள் பயப்படவில்லை. நீங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, ஆமென், யோசுவாவே, இந்த ஜனங்கள் மத்தியிலே உன் தலையை உயரச் செய்வேன், உன்னை மையப்படுத்துவேன், உன்னை கனம் பண்ணுவேன். சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா வேறொன்றுமில்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவை கனம் பண்ணவில்லை. லீடர் என்கிற ஒரு லீடர்ஷிப் இருக்கிற இந்த மனுஷனை இவர்கள் கனம் பண்ணவில்லை, அற்பமாய் நினைத்து வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. என்னால் கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர்கள் மத்தியில் உன்னை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. எந்த இடத்துல தேவச்சனமே நீ தள்ளப்பட்டு இருக்கிறாயோ, யார் மத்தியிலே நீ அவமானப்பட்டு இருக்கிறாயோ, எங்கே தலை குனிந்து இருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு அவர்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண போகிறேன். அவர்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்த போகிறேன். அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக, ஐயோ இவனா இவளா என்று மூக்கு கை வைக்கத்தக்கதாக கர்த்தர் கூட இருந்து உங்கள் பெயரை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ உங்களோடு கூட இருக்கிறவர்கள், உங்க கூட இருக்கிறவங்க, அல்லது உங்க புருஷனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், அவர்கள் மத்தியிலே அவர்கள் பார்க்கத்தக்கதாக, ஐயோ என் புருஷனா இப்படி இருக்கிறாரு, என் மனைவி இப்படி இருக்கிறாள், என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய கர்த்தர் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், பேதையை ஞானியாக்குறவர். அல்லேலூயா. அப்ப எந்த மனுஷன் அவன் தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறானோ அவனை மூளைக்கு தலை கல்லாக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அவ யார்? நான் பலகீனமானவன், நான் தள்ளப்பட்ட கல், எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னை யாருமே மதிக்கல, யாரும் கனம் பண்ணவில்லை, அற்பமாய் நினைக்கிறார்கள், என்னை என் குடும்பத்தை அற்பமாய் சொல்லுறீங்களா? தேவச்சனை கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு மூளை தலைக்கல்லாய் மாற்றுவார். யோசபாத்தை கர்த்தர் சந்திக்கிறார், சொல்றான், அவன் தூதன் போய் சொல்றான், அவன் பராக்கிரமசாலியே. எப்படி பராக்கிரமசாலியேன்னு சொல்றாரு?
ஆமென் ஸ்தோத்திரம். யோசேப்பாக யாரு? நானாய் பராக்கிரமசாலி. அப்போ கவனித்துக் கொள்ளுங்க. யோசேப்பு சொல்றாரு, யோசேப்பு சொல்றாரு நான் பராக்கிரமசாலி. நான் என் குடும்பத்தில் என் கோத்திர சிறிய குடும்பத்தான். நான் சிறியவன், நான் ஞானமில்லாதவன், நான் குறைவுள்ளவன் என்று தன்னை தாழ்த்தின பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், இல்ல ஒன்னைத்தான் கூப்பிட்டு நீ தான் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. பராக்கிரமசாலி ஏன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஏன்னா அவன் ஸ்தோத்திரம் மீதியானை கண்டு பயந்து கோதுமை அவன் என்ன செய்யறான், சீக்கிரம் அறுத்து என்ன செய்யறான், இடிச்சு கொண்டு போறான். வேகம் அறுத்து அதை சரி பண்ணி கொண்டு போற பிரயாசப்படுறான், மிதிக்கிறான் போட்டு. அதை கண்ட தூதன் சொல்றாரு, நீ தான் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரையும் கண்டு பயப்படுறீங்களா, எங்கே தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க தான் பராக்கிரமசாலியா மாற போறீங்க. ஹல்லேலூயா. எங்கே உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, எங்கே ஞானம் இல்லை என்றும் புத்தி இல்லை என்றும் படிப்பறிவில்லை என்றும் பேதை என்று சொல்லி உங்களை அவமானப்படுத்தினார்களோ, அந்த ஸ்தானத்தில் அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை தலைநிமிர செய்ய போற வருஷம் இது. அல்லேலூயா. ஆமென். முந்தினவர்கள் ஆமென், முந்தினது பிந்தினதாகவும் பிந்தின முந்தினாக மாறக்கூடிய வருஷம் இந்த வருஷம். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்போ யோசுவாவை கர்த்தர் என்ன செய்தார், மேன்மைப்படுத்தினார். சொன்ன வார்த்தையின்படியாக யோசுவாவை என்ன செய்தார், கர்த்தர் தலை நிமிர செய்தார் அங்கே. ஹல்லேலூயா. ஆமென். என்னால் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன் தலை நிமிர செய்கிறேன், நீ என் கூட இருக்கிற அது நான் உன் கூட இருக்கிற உண்மைதான். ஆனால் நான் உன் கூட இருந்தாலும் கூட நீ சில காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நான் அதை முதல்ல சொல்லிட்டேன், நேரமா சொன்ன ஆரம்பத்தில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் நாம் சில தீர்மானம் எடுக்க வேண்டும். சில தீர்மானம் எடுத்து அதன்படி ஜீவிக்கும் போதுதான் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்ம நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்ப யோசுவாவிட்ட சொல்றாரு, நான் உன்னை கனம் பண்ண போறேன், உன்னை இந்த ஜனங்கள் மத்தியிலே தலைநிமிர செய்ய போறேன், உன்னை மேன்மைப்படுத்த போறேன் சொல்றாரு. அப்படி மேன்மைப்படுத்த வேண்டுமே ஆனால் யோசுவா சும்மா இருக்க கூடாது, சில காரியம் செய்ய வேண்டும். அதைத்தான் 1ஆம் அதிகாரம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. என்னது? இந்த வேத புஸ்தகம். எந்த வேத புஸ்தகம்? இந்த வேத புஸ்தகம், இந்த வேத புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. ஆமென். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஆமென். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆமென். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கீர்த்தி வருவதற்கு 2 காரியம், ஈஸியான மேட்டர் தான் கீர்த்தி. ஆமென். உங்களுக்கு குளோரி வருவதற்கு, நீங்கள் மகிமையாய் மாறுவதற்கு 2 ஈஸி மேட்டர். 1, கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். 1, கர்த்தர் உங்களோடு நம்மோடு இருக்க வேண்டும். 2வது, புத்திமானே நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நடக்கணும் சொல்லுங்க? புத்திமானே நடந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா ஆமென், எங்கே எதை பேச வேண்டுமோ அதான் பேச வேண்டும். எங்கே மௌனமாக இருக்க வேண்டுமோ மௌனமாக தான் இருக்க வேண்டும். ஒருவேளை சொல்லுவாங்க ஊமையாயிட்ட ஆகட்டும், பரவாயில்லை. செவிடுன்னு சொல்லுவாங்க, எஸ் செவிடு, எஸ். ஏன்னா அந்த இடத்துல நீங்க மௌனம் சாதிப்பது நல்லது. ஆமென். புத்திமான்கள் அதிகம் பேச மாட்டார்கள். அலப்புவாயன் என்ன சொல்றான், சண்டை உண்டு பண்ணுகிறான். அப்போ எப்போதுமே தேவஜனமே கவனிக்க வேண்டும். ஆமென். புத்திமானை நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப புத்திமான் நடக்க வேண்டும் என்ன செய்யணும் கேட்டா, இந்த வேதத்தை இரவும் பகலும் வாசித்து தியானிக்க வேண்டும். எதை? கர்த்தர் கொடுத்த வேத புஸ்தகத்தை. அல்லேலூயா. இப்ப கேட்பீங்க, எப்படி புத்திமானே ஜீவிப்பது கேட்டா, வேற எங்கே நீங்க படிக்க போக வேண்டாம், எந்த ஸ்கூல்லையும் போக வேண்டாம், எந்த காலேஜும் போக வேண்டாம். ஆமென். நீங்க புத்திமான் நடக்க வேண்டுமே ஆனால் இந்த வேதத்தை தினம் வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசித்து தியானிச்சு பாருங்க, புத்திமானே மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். சொல்லுவாங்க, இந்த மனுஷங்களுக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு. முன்னாடி வளவளா பேசுவாரு. ஆமென். முன்னாடி அணையை திறந்து விட்ட போல பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அணையை திறந்து விட்ட போல அப்படிதான் பாஞ்சு வந்துட்டே இருக்கும், நிப்பாட்ட மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க.
இன்னொருவர் பேச கேட்கவும் மாட்டாங்க, அவங்களே பேசிட்டே இருப்பாங்க. புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தையை பேசாம புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன வார்த்தை பேச வேண்டுமோ அதை மட்டும்தான் பேச வேண்டும். அப்படிப்பட்ட புத்திமானாய் நம்ம நடந்து கொண்டால் நமக்கு என்ன உண்டாகும்னா கீர்த்தி உண்டாகும். அல்லேலூயா. ஈஸியா சொல்றேன், மீண்டுமாய் கவனித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில முதல்ல 2 காரியம் உண்டு. ஒன்று கீர்த்தி, இன்னொன்று புகழ்ச்சி. கீர்த்தி உண்டாக வேண்டுமே ஆனால், கீர்த்தியா இருக்க வேண்டுமே ஆனால் முதல்ல கர்த்தர் கூட இருக்க வேண்டும், ஏசப்பா கூட இருக்க வேண்டும். அதுக்கு உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு கிளாஸ் தேவையில்லை. ஜெபம் பண்ணணும், பரிசுத்தமாய் ஜீவிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், சபைக்கு வரணும், ஆராதிக்க வேண்டும், பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான். அப்போதான் ஏசப்பா கூட ஜீவிக்க முடியும். அப்படி ஏசப்பாவோடு கூட ஜீவிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்ன வேணும்? புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் புத்தியாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி புத்தியாய் நடக்கும் போது நம்ம என்ன பெருகும்? கீர்த்தி உண்டாகும். அல்லேலூயா. மறந்துடாதுங்க, நாளைக்கும் கேட்பேன், அடுத்த வருஷமும் கேட்பேன். அப்போ கீர்த்தியாய் நடக்க வேண்டுமேனால் ஒன்று கர்த்தர் கூட இருக்க வேண்டும். ரெண்டாவது நான் புத்திமாய் நடந்து கொள்ளும் போது என் வாழ்க்கையில் கீர்த்தி உண்டாகும். மூணாவது அடுத்தது புகழ்ச்சி உண்டாகும். என்ன உண்டாகும்? புகழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. புகழ்ச்சி. நான் ஷார்ட்டாக போயிட்டே இருக்கிறேன், நிறைய விஷயம் உண்டு. அது முன்னாடி கீர்த்தியிலையும் அது நேரம் இல்லை நமக்கு. ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க. ஸ்தோத்திரம். அதுபடியாக நான் வேகமாக சொல்கிறேன். அடுத்தது என்ன உண்டாகும்? புகழ்ச்சி உண்டாகும். புகழ்ச்சி நல்ல கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இது மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒன்று. புகழ்ச்சிங்கிறது ஸ்தோத்திரம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைக்கிற பாக்கியவான்கள். அல்லேலூயா. புகழ்ச்சி நமக்கு கிடைக்குமே ஆனால் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. புகழ்ச்சி அப்படின்னா ஸ்தோத்திரம். புகழ்ச்சின்னு சொன்னா பொதுவாக ஒரு பாராட்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பாராட்டு. அப்படிதான் பாராட்டுன்னு சொல்லுவோம், அல்லது ஒரு மரியாதை என்று பொருள்படும். இது ஒருவர் தனது குணங்கள், சாதனைகள் அல்லது நற்பண்புகள் போன்ற நேர்மறையான அங்கீகாரத்தையும் பாராட்டையும் குறிக்கிறது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் புகழ்ச்சி. புகழ்ச்சிக்கு நிலை கவனிக்க வேண்டும். புகழ்ச்சின்னு சொன்னால் ஸ்தோத்திரம். அதில் இங்கிலீஷில் வருது பிரைஸ் வரும். அல்லேலூயா. இந்த வார்த்தை நிலை கவனிக்க வேண்டும். இந்த முதல்ல சொன்ன கீர்த்திங்கிற வார்த்தையும் இந்த பிரைஸ் அல்லது இந்த புகழ்ச்சிங்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது ஒரு மனுஷனுக்கு தெய்வத்தால் மட்டும் கொடுக்கக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நேம் இவைகள். அல்லேலூயா. அப்போ இந்த புகழ்ச்சி. இந்த புகழ்ச்சி சொன்னா ஸ்தோத்திரம் கவனித்துக் கொள்ளுங்க. என்ன சொன்னேன்? ஸ்தோத்திரம் பிரைஸ். இன்னொன்று சொன்னா ஹானர். இவையெல்லாம் தான் இந்த புகழ்ச்சியுடைய அடையாளம். இப்படிப்பட்ட புகழ்ச்சி நமக்குள் வர வேண்டுமே ஆனால் கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26 வசனம் வாசிப்போமாக. லூக்கா 6:26 வாசிப்போம் வேகமாய். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா மனுஷனுடைய புகழ்ச்சி, மனுஷ புகழ்ச்சி, வஞ்சனை புகழ்ச்சி, வஞ்ச புகழ்ச்சி. அல்லேலூயா. எக்காரணம் பிரதர், ஒரு மனுஷன் புகழ்கிறான்னு சொன்னா என்னுடைய கேரக்டர் அப்படிதான். ஆமென். என்ன ஒரு மனுஷன் புகழ்றான்னு சொன்னா புரிஞ்சு கொள்ளுவேன். ஆமென். இந்த மனுஷன் என்ன செய்ய போறான்? கால வார போகிறான். அல்லேலூயா. ஆமென். ஒருத்தன் புகழுகிறான்னு சொன்னா புரிந்து கொள்ள வேண்டும், அவன் கால வர போறான். மனுஷ புகழ்ச்சிக்கு ஒரு நாளும் தேவஜனமே செவி சாய்க்காதிருங்கள். அல்லேலூயா. ஆமென். மனுஷ புகழ்ச்சி வறுமையானால் புரிந்து கொள்ள வேண்டும், அதோடைய பின்பக்கம், அதோடைய பேக்ரவுண்ட் யாருன்னு கேட்டா லூசிபர் ஸ்பிரிட். ஆமென். மனுஷ புகழ்ச்சி வறுமையானால் அது பின்னாடி வர இருக்கக்கூடியது லூசிபருடைய ஆத்மா, ஆவி. ஏன்னா புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். லூசிபர் எதை எதிர்பார்த்தான்? புகழ்ச்சி எதிர்பார்த்தான். அவரை ஆராதிக்கிற ஆராதனை, அவரை மகிமைப்படுத்துகிற மகிமை எனக்கு கிடைக்குமேயானால் நானும் அப்படி செய்ய முடியும். அல்லேலூயா.
ஆமென். அப்படிப்பட்ட வஞ்ச புகழ்ச்சியை எதிர்பார்த்தவன் தான் லூசிபர். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் உங்களை பார்த்து நீங்க நல்லா பாடுறீங்க, நீங்க நல்லா ஆடுறீங்க, உண்மையில் நல்லா இருக்காது. ஆமென். சொல்லுங்க, நல்லா பாடுறீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சிலவங்க சமையல் பார்த்தா சாப்பிட முடியாது. நம்ம சைடுல சொன்னா உப்பும் இருக்காது, சப்பும் இருக்காது. அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க? அப்போ ஆமென் சிஸ்டர் சூப்பர் சமையல். அல்லேலூயா. புரிஞ்சு கொள்ளுங்க, கால வார போடுறாங்க. ஆமென். போயிட்டு 10 இடத்துல சொல்லுவாங்க, அந்த அக்கா வீட்டில் சாப்பிட்டு ஒன்றும் சொல்லாண்டா சிஸ்டர், உப்பும் இல்லை சப்பும் இல்லை. இந்த அக்காட்ட சொல்கிறதோ சூப்பர் உங்க சமையல். இதுதான் வஞ்ச புகழ்ச்சி. ரொம்ப ஜாக்கிரதை. ஆமென். தேவஜன ரொம்ப ஜாக்கிரதை. உங்களை பார்த்து ஒருவன் அவன் வஞ்ச புகழ்ச்சி சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா செய்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னால் புரிஞ்சு கொள்ளுங்க, அவன் ரொம்ப ஜாக்கிரதை, இவர் நாளைக்கும் காலை வர போகிறார்னு. அல்லேலூயா. ஆமென். அதான் வேதம் சொல்லுது, ரொம்ப ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இது யாருக்கு கேரக்டர்னு சொன்னா லூசிபருக்கு ஸ்பிரிட். அல்லேலூயா. ஆனபடியால் எந்த மனுஷன் இருக்கலாம் உங்களை பார்த்து ஒருவேளை, ஏன்னா நம்ம சரியாகணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு மனுஷன் எப்போதுமே நினைச்சுவான். ஆமென். ஸ்தோத்திரம். சிட்சிப்பார்கள். ஆமென். தன் பிள்ளையை நேசிக்கிறவன் செய்வான், சிட்சிப்பான். அப்போ நம்ம சரியாகணும்னு சொன்னா என்ன செய்வாங்க? சிட்சிப்பார்கள். ஆமென். நல்ல ஆசான் அல்லது நல்ல சிஷியன் ஒரு நாளும், ஆமென், நல்ல குரு ஒரு நாளும் சிஷியனை உயர்த்தி குட்டுன்னு சொல்ல மாட்டார். புரிஞ்சா இல்லையா? நல்ல ஆசான யாருன்னு கேட்டா, அந்த ஆசான் சிஷியனை பார்த்து ஒரு நாளும் யூ ஆர் பெர்ஃபெக்ட்னு சொல்லவே மாட்டான். ஆமென். மனசு கூட சொல்லுவான், இந்த பையன் நல்ல பையன், ஆனா சொல்லவே மாட்டான். சொன்னா போச்சு ஆசானுக்கு கேரக்டர். அல்லேலூயா. ஆமென். அதுதான் உண்மையான ஆசான். அப்படி என்ன அர்த்தம்? ஆமென். இவன் நல்லா செய்தா கூட இவர் சொல்ல மாட்டார். ஏன்னா சொன்னா அவன் நிப்பாட்டிடுவான். அதே டைம்ல சொல்லாம எப்பா இன்னும் சரியில்லை சொன்னா என்ன செய்வான்? இவன் நல்லா படிச்சுட்டே இருப்பான். ஆசான் நல்ல பேர் வாங்குறது வரையிலும் நல்லா இருச்சுவான், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான். ஆமென். அப்ப இது யாருக்கு தெரியும்? ஆசானு தெரியும். அதனால உண்மையாக நேசிக்கக்கூடிய சிஷியனை வளர்த்தன்னு நினைக்கக்கூடிய ஆசான் ஒரு நாளும் நீ நல்லா பண்றேன்னு சொல்லவே மாட்டார். இன்னியும் கொஞ்சம் கூட சொல்லிட்டு தான் இருப்பார். அல்லேலூயா. காரணம் என்ன? இவர் உண்மையிலேயே இந்த மகனை, இந்த சகோதரனை நேசிக்கிறாரு, இவர் சரியாக விரும்புகிறார். அல்லேலூயா. அதே டைம்ல இது எக்கடையும் கட்டு போகட்டும் சொன்னா சொல்லுவாரு, எப்போ நல்லா படிச்சுட்ட, நல்லா ஆயிட்ட, நாளை இவர் கிளாஸ் வரண்டாம் போ. அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு போவான். இவர் நினைச்சுவாரு, எஸ் இவன் வாழ்க்கை அதோ கதி. புரிஞ்சவங்களுக்கு? அப்போ புரிந்து கொள்ளுங்க, உண்மையாகவே நேசிக்கிறவர்கள் வஞ்ச புகழ்ச்சி பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையா நேசிக்க வஞ்ச புகழ்ச்சி எவ்வளவுதான் நல்லா பண்ணாலும் சொல்லுவாங்க, எஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க சிஸ்டர், இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எல்லாம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனால் நம்ம எது எதிர்பார்க்கிறோம் சொன்னா வஞ்ச புகழ்ச்சி எதிர்பார்க்கிறோம். ஆமென். பாடுறதே சரியா இருக்காது பாட்டு. சொல்லுவாங்க, சிஸ்டர் நல்லா பாடுனீங்க, இதை எதிர்பார்க்கிறோம் நம்ம. புரிஞ்சு கொள்ளுங்க தேவஜனமே. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி எதிர்பார்க்காதுங்க. அப்படி எதிர்பார்த்தால் நீங்க விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்படி விழுந்துட்டீங்க? உங்களை வஞ்ச புகழ்ச்சி பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு பெருமை வரும். பெருமை. ஆமென். வரும்போது அதான் சொன்னேன், வஞ்ச புகழ்ச்சி யாருக்கு ஸ்பிரிட், யாருக்கு ஆவி? லூசிபருக்கு. அப்ப லூசிபருக்கு ஆவி என்ன செய்யும்னா பெருமையை கொண்டு வரும் நமக்குள்ள. பெருமை வந்துட்டா என்னாச்சு? ஆமென். முடிஞ்சு கதை, விழுந்தாச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனபடியால் வஞ்ச புகழ்ச்சி இடம் கொடுக்காதிருங்க. ஆமென் சொல்லுங்க. அதான் இங்க வாசித்த நம்ம, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு டேஷ் சத்தமாட்டு ஐயோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோனை எப்போ நம்ம சொல்லுவோம்? சொல்லுங்களா. ஐயோனை எப்போ சொல்லுவீங்க? அப்படி சொல்லுங்க. மாடி இருந்து கீழே விழும்போது ஐயோ. அப்போ உங்களை உயர்த்தி பேசுறாங்கன்னா புரிஞ்சு கொள்ளுங்க, மேலே மாடி இருந்து விழ போறீங்கன்னு அர்த்தம். ஆமென். விழுந்தோன்னு சொல்லி ஐயோ, அக்கா நேற்று தான் சொல்லிச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லிச்சு ஐயோ. அல்லேலூயா. என்ன இன்னைக்கு சொல்லிச்சு? நியூஸ் பேப்பரில் போட்டுச்சு, போயிட்டு வாட்ஸ்அப்பில் பரப்பி விட்டுச்சு இன்னைக்கு. ஆமென். அப்போ என்னாச்சு? ஐயோ. புரிஞ்ச உங்களுக்கு? அதனால வஞ்ச புகழ்ச்சிக்கு தேவச்சனமே இடம் கொடுக்காதிருங்கள். அல்லேலூயா. ஆமென்.
கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு வாசகம் வாசிங்க, நேரம் இல்லை, வேகமாய். லூக்கா கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. கலாத்தியர் 5:26 வேகமாய். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரில் கோபம் ஊட்டாமலும். போதும். ஹல்லேலூயா. அப்போ கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்தது வீண் புகழ்ச்சி, வீணாய் புகழ்ச்சி. ஹல்லேலூயா. கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிட்டு புகழ்ச்சிக்கு வேண்டி, புரிஞ்சா உங்களுக்கு? ஆமென். கொஞ்சம் கலரை மாத்திட்டு புகழ்ச்சிக்கு வேண்டி, கொஞ்சம் டிசைன் போட்டு என்ன புகழ வேண்டும். ஐயோ நீங்க சூப்பரா இருக்கிறீங்க, நீங்க அழகா இருக்கிறீங்க, ஆமென், அப்படி புகழ வேண்டும். அதை புரிந்து கொள்ளுங்க தேவஜனமே. இந்த உலகத்தில் அவன் எந்த மனுஷனும், ஆமென் ஸ்தோத்திரம், எந்த மனுஷனை பார்த்தாலும் அழகுள்ளவர்கள் தான். ஆமென் சொல்லுங்களா, ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா, ஆமென். அப்போ எந்த மனுஷனை பார்த்தாலும், ஆமென் ஸ்தோத்திரம், அழகுள்ளவர்கள் தான். ஏன்னா அழகில்லாமல் தெய்வம் யாரையும் படைக்கவில்லை. புரிஞ்சா இல்லையங்க? உங்கள் தேட்ட சொல்லலை, இதுதான் நிஜம், இதுதான் நிஜம். பாஸ்டர் இப்போ தான் பிரசங்கம் பண்ணார், வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லி எங்களை இப்படி சொல்கிறாரு, நாங்கள் அழகுன்னு சொல்லி. ஆமென். இது வஞ்ச புகழ்ச்சி இல்லை, இதுதான் நிஜம், இதுதான் நிஜமான சம்பவம். எல்லாரும் அழகுள்ளவர்கள் தான். ஆமென். உண்மையா இல்லையா? டைமில் நல்ல ஒரு ஸ்டோர் சொல்லியிருப்பேன். ஆமென். உண்மையிலே நீங்கள் அழகா இல்லையா? உங்கள் புருஷனுக்கு நீங்கள் யார்? மகாராணி தானே இல்லையா? சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா, ஆமென். அவர்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டார், எஸ்ன்னு சொல்ல மாட்டார். எப்போ சொல்லுவார்னா அடுத்த ஒரு மிஸ்கால் வரும்போது சொல்லுவார், நீ மகாராணி. புரியல? இதுவேளை சொல்ல நான் விரும்பலை. அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்க தேவஜனமே. அப்போ எப்போதுமே அவன் அவருடைய மனைவி எவ்வளவுதான் அவன் சோத்திரம் மோசம் சொல்லி அர்த்தம் சொன்னாலும் அந்த புருஷனுக்கு அவருடைய மனைவி யாரு? மகாராணி. சொல்லுங்களா? அல்லேலூயா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கருப்பு மோசம் சொல்லுவோம், வெள்ளை மோசம் சொல்லுவோம். நம்ம தான் பார்க்குறோம் எத்தனையோ ஆப்பிரிக்கன்ஸ் எவ்வளவு கருப்பாக இருக்கிறாங்க. அவங்க புருஷன் பேற்று சொல்லு, உங்கள் மனைவி மோசம் சொன்னால் விடுவாரா அந்த மனுஷன்? சொல்லுங்களா, விடுவாரா? விரட்டு அடிப்பார். அப்போ புரிஞ்சு கொள்ளுங்க, எப்போதுமே அவங்கவங்க புருஷனுக்கு அவங்க மனைவி யாரு? மகாராணி தான். அப்போ எல்லாருமே அவங்களுக்கு அவளுக்கு ஒரு அழகு கருத்து வைத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்க, தேவன் யாரையும் அழகாக படைக்கவே இல்லை. அப்படி படைச்சிருந்தால் மிஸ்டேக் யாருக்கு? கர்த்தர் தான் வரும். ஏன்னா எப்படி படைச்சார் ஆண்டவர்? அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி தான் படைச்சாரு மனுஷனை. அப்ப அவருடைய சாயலா அவருடைய ரூபத்தின்படி படைச்சிருக்கிறதுனால எல்லாரும் அழகுள்ளவர்கள் தான். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கவனிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். வீண் புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்காதிருங்கள். வீண் புகழ்ச்சி, ஆமென். அப்ப நேச்சுரலியா உங்களுக்கு ஒரு அழகு இருக்குது. எஸ், ஆமென். அதுக்கு இடையில போயிட்டு எதையோ நீங்க பண்ணுனீங்க, அதை வச்சு நீங்க ரொம்ப அழகா இருக்கு சொல்றாங்க பாருங்க, அதான் வீண் புகழ்ச்சி. இது புரிஞ்ச உங்களுக்கு? ஆமென். நீங்க நார்மலி நீங்க அழகுதான், நேச்சுரலி உங்க புருஷனுக்கு நீங்க யாரு தான்? மகாராணி தான். அதுக்கேடல கொஞ்சம் என்ன செய்யுது? கலரை மாத்திட்டு கொஞ்சம் வரைய போட்டுக்கிட்டு அவ போகும்போது பக்கத்தில் சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு அழகா இருக்குது, இப்போ உங்களுக்கு அழகா சொல்லும்போது அது வீண் புகழ்ச்சி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட இடங்களுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னு சொன்னா இப்படிப்பட்ட வீண் புகழ்ச்சிக்கும் வஞ்சக புகழ்ச்சிக்கும் இடம் கொடுத்தால் விழுந்து போவோம் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. எங்க விழுந்துருவோம்? லூசிபருக்கு ஸ்பிரிட்டை விழுந்துருவோம். ரொம்ப ஜாக்கிரதை. பெருமைக்கு இடம் கொடுக்காதுங்க. பெருமை வறுமையை கொண்டு வரும், தரித்திரத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. பெருமை தரித்திரத்தை கொண்டு வரும். எதையோ ஒண்ணு வெளிப்படையில் உள்ளுக்குள்ள பெருமை, எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, நானா அப்படி பண்ணிடுவேன் பண்ணும்போது புரிந்து கொள்ளுங்க, அது பெருமை கொண்டு வருது. பெருமை லூசிபருக்கு வல்லமை ஆவி. அவன் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு? எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்றார் கர்த்தர்? பெருமை உள்ளவன் வறுமை அடைகிறான். தரித்திரம் அவனை ஆயுதமாய் அணிந்து கொள்ளுகிறது. அப்படின்னு சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யக்கூடாது? பெருமை வரக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேக முடிக்க போகிறேன். ஸ்தோத்திரம் ஆனபடியால் ஆமே தேவ ஜனமே. ரோமர் 13ஆம் அதிகாரம் 3 வாசம் முடிக்க போகிறோம். தயவு செய்து ரோமர் 13:3 வாசிங்க. ஆமென். நிஜமான புகழ்ச்சி எப்படி வாசிங்க? மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால்
நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நிஜமான புகழ்ச்சி எங்க வரும்னு கேட்டா, நன்மை செய்வதனால புகழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப புகழ்ச்சி வர வேண்டுமே ஆனால் நன்மை செய்ய வேண்டும். இது நீங்க சோதரர் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்க போது அங்க இயேசு நிறைய நன்மை சொல்லுகிறாரு. ஆமென். நீங்க என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. 2 வஸ்திரம் 1 கொடுக்க வேண்டும். ஆமென். அடுத்தது ஒரு கணத்தில் எடுத்த மறுகணத்தை காட்டி கொடுக்க வேண்டும். அப்படியே மலை பிரசங்கத்தில் இயேசு அநேக விஷயங்கள் சொல்லுகிறாரு. அதெல்லாம் நீ கீழ்ப்படியும் போது நமக்கு என்ன வரும்? நமக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு புகழ்ச்சி வர வேண்டுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும்? பிரசம்சை. அப்படின்னா புகழ்ச்சினா பிரசம்சை வரணும். இங்கே என்ன செய்யணும்? நம்ம வசனத்தின்படியாக என்ன செய்ய வேண்டும்? ஆமென். நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை செய்யும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆட்டோமேட்டிக்காட்டு புகழ்ச்சியுள்ள மனுஷனை மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படின்னா சுயமாய் யாரும் வஞ்சக புகழ்ச்சிக்கோ சுயமாய் புகழ்ச்சிக்கோ தேடி போகாதுங்க. நீங்க நன்மை செய்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? என்ன வரும்? புகழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. தெரியும், ஹல்லேலூயா. நம்ம இந்தியாவில் எத்தனையோ மிஷனரிகளுடைய பெயர்கள் இன்னைக்கும் கல்வெட்டுகளிலும் இன்னைக்கும் ஹல்லேலூயா பேர் புகழாக இருக்க காரணம் என்ன? அவங்க என்ன செய்தாங்க? அவங்க நன்மை செய்தார்கள். அவங்க என்ன செய்தாங்க? நன்மை செய்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ நன்மை செய்யதால் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்? புகழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. நீ கூட மதர் தெரசா உங்களுக்கு தெரியும். அந்த தாயாரை குறித்து தேசம் முழுவதும் என்ன செய்து அவ புகழ்ச்சியா இருக்குது. அவங்க என்ன செய்தாங்க? நன்மை செய்தார்கள். புகழ்ச்சி வந்துச்சு அவங்களுக்கு. ஹல்லேலூயா. நன்மை செய்யுங்க, நிச்சயமாய் உங்களுக்கு புகழ்ச்சி உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. அப்படி செய்வாராக. ஆனபடியாலே இந்த வருஷம் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை 2 காரியம்: கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் உங்களை வைப்பார். யார் மத்தியில் வைப்பார்னு கேட்டா, உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட இருக்கிற சத்துருவாய் இருக்கிற, நண்பனாய் இருக்கிற, கூட்டாளியாய் இருக்கிற ஒரு கூட்ட சத்துருக்கள் உண்டு. அவர்கள் மத்தியிலே எப்போது விழுவான், எப்போது அழிந்து போவான் சொல்லி எதிர்பார்த்திருக்கிற உங்க ஜனங்கள் மத்தியிலே, நம் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை இன்றைக்கு சொல்கிறார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. கீர்த்தியாய் வைக்க வேண்டுமே 2 காரியம் சொல்லி. 1, ஏசப்பாவோடு கூட ஜீவிக்க வேண்டும், ஆவிக்குரியவனாய் வாழ வேண்டும். 2வது, வேதத்தை தியானித்து ஞானம் உள்ளவன் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன உண்டாகும்? உங்களுக்கு கீர்த்தி உண்டாகும். புகழ்ச்சிக்கு என்ன செய்யணும்? வஞ்சக புகழ்ச்சி போகாதுங்க, வீண் புகழ்ச்சியை தேடி போகாதிருங்க. நன்மை செய்யுங்க, என்ன செய்யும்? உங்களை தேடி புகழ்ச்சி வந்து கொண்டிருக்கும். காட் பிளஸ் யூ எவரிபடி. மன்னிப்போம். வேகமாய் ஸ்தோத்திரம் ஜெபிக்க போறோம். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் கூட தாவே சின்ன வாக்குத்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் தப்பனே. இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக ஸ்தோத்திரம். இந்த வருஷங்களை கீர்த்தி புகழ்ச்சி வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரங்கிற தாவே அப்படியே செய்வீராக தப்பனே. நாளிலும் கூட அப்பா இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற கேட்க போகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. புதிய வருஷத்தில் கர்த்தாவே சத்தத்தை கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தகப்பனே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. தோற்று போகாதபடிக்கு, தோல்வியடைந்து போகாதபடிக்கு கர்த்தாவே எப்போது விழுவான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, எப்போது கர்த்தாவே கண்ணீர்களுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய அல்லது அழுகை சத்தத்தை கேட்கும்படி வாஞ்சிக்கிற ஜனங்கள் மத்தியில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆனால் எங்கள் தேவன் அவர்கள் மத்தியிலே எங்களை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே செய்வீராக. சொன்ன வார்த்தையின்படி எல்லாரையும் கர்த்தாவே கீர்த்தி புகழ்ச்சி வைப்பதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கதாசிரிப்பரா. காட் பிளஸ் யூ. எல்லாரும் உட்காருமாக.